அல்லேலூயா. நீங்க நிச்சயமாவே ஆண்டவருடைய ஊழியக்காரனாய், நான் அவருடைய வேலைக்காரனாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் இந்த வருஷம் நம்ம திருச்சபைக்கு கொடுத்த வாக்கின்படி சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்குவார். ஆமென். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ரீக்ரியேட் பண்றத நிச்சயமாவே சொல்றேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நேற்று பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன், காக்ஸ்டவுன்ல. அங்க ஒரு சாட்சியை கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் இனி வருகிற நாட்கள் அதை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அதை கூடுதலாக எனக்கு அந்த சாட்சியை நினைவுபடுத்தினார். புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறார். அவர் யாருன்னு கூட பார்க்கல நான். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் லாஸ்ட் இயர் நீங்கள் வந்தீங்க, அந்த தம்பி யாருன்னு கூட தெரியாது, நேராக போய் அவன் தலைமையில கையை வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? அவனுடைய லங்ஸ் டோட்டலாக டேமேஜ். டாக்டர் 1 வீக் தான் உயிரோடு கூட இருப்பாங்க. நீங்கள் போய் தலைமையில கையை வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க பாஸ்டர். அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன உடனே, அன்னைக்கு மறுநாள் போய் அட்மிட் ஆன உடனே டாக்டர் பார்த்துட்டு, எல்லாமே உள்ள புதுசாக இருக்குது, என்ன ஆச்சு பாருங்க. 4 லட்சம் ரூபா கடனா, 4 லட்சம் ரூபா கடன். பாஸ்டர் அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. அந்த கான்ட்ராக்ட் ஏறக்குறைய 6 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வேலையை முடிச்சு ஒரே வாரத்தில் அந்த 4 லட்சம் ரூபா கடனையும் அவனால் அடைக்க முடியும். எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? சென்னையில் ஏன் இது நடக்கவே மாட்டுது? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அது கேட்கவே மாட்டுது, இது நல்லா கேட்குது, இது புரிஞ்சுக்குது. நான் சொல்றேன், இந்த இயர்ல சர்ச் பவர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார் காரியங்களை. யார் தெரியுமா சர்ச்? நீ தான். ஏதோ கூடி வருகிற இடம் இந்த பில்டிங் இல்ல சர்ச். யூ ஆர் எ சர்ச். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை அப்படி புதுப்பிக்கிறத பார்க்க போறீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ண போறார். நான் அதை தான் அன்னைக்கு அந்த 12 மணிக்கு முன்னாடியே ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட சொன்னார், இந்த காரியங்களை நீ பேசிட்டு தான் உன் பிள்ளைங்க அதுக்குள்ள என்டரே ஆகணும்னு சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த வருஷத்துல ஆண்டவர் 21:5 படி சகலத்தையும் ஆண்டவர் புதுப்பிக்கணும்னா நாம ஒரு 5 காரியங்களை இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ள கர்த்தர் ஒருவேளை இந்த செய்தியை மார்ச் மாசத்துக்குள்ள முடிக்க வச்சுட்டாருன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். இல்லைன்னா அவர் பேச பேச அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, எப்போ தெரியுங்களா ஒரு காரியம் புதுப்பிக்கப்படும்? எப்போ தெரியுமா ஒரு காரியம் மகிமையை பெற்றுக்கொள்ளும்? நீங்க உங்க கையில வேதம் இருந்ததுன்னா டக்குன்னு யாராவது எனக்கு ஒரு ஆள் உதவி செய்யுங்க. எப்போ தேவனுடைய ஜனங்கள் எலியாவின் தேவனேன்னு எப்ப சொன்னாங்க? அல்லது கர்த்தரே தேவன் எப்ப சொன்னாங்க? அக்கினி வரும் பொழுது. எங்க இருக்குது பிரதர்? அது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனம். பாத்தீங்களா? நம்மளாம் தேடிட்டு இருக்கிறோம். அவர் டக்குன்னு மனப்படமா சொன்னார் பாருங்க. வாசிங்க பாப்பா யாராவது ஒருத்தர். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். வந்தபோது பாருங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, எண்ணெயிட்டு, எதை நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு காலையிலேயே தெரியும் எனக்கு, ஓகேங்களா? நான் வர்ஷிப் டைம்லயே உங்களை எல்லாம் பிடிச்சிட்டேன். அதனால தான் இந்த பாட்டை கொஞ்சம் எடுத்தேன். என் வாய்ஸ் எப்பவுமே பேஸ் வைக்காதீங்க, இந்த ஷார்ப்பாகவே வச்சிருக்கோம், ஓகேங்களா? நல்லா கவனிங்க. எப்போ எண்ணெயிட்டு செப்பனிட்டு என்ன நடக்குது? அவன் செப்பனிட்ட உடனே அடுத்தது என்ன நடக்குது? உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரமுடைய இலக்கத்தின்படியே வந்துருங்க. 36வது வசனம் வந்துருங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டாலும் என்றான்.
அப்பொழுது யாரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது? யாரிடத்திலிருந்து இறங்கி வந்தது? கர்த்தரிடத்தில் இருந்து வந்த அக்கினி எங்க வந்தது? அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதெல்லாம் எங்க இருந்தது? இதெல்லாம் என்னது? பலிபீடம். அப்போ ஒரு பலிபீடம் இருந்தாதான் அக்னின்னு ஒன்னு இறங்கி வர முடியும். வித்தவுட் ஆல்டர், பலிபீடம் இல்லாம, இப்ப நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு புரியாது இருந்தாலும் எதையாவது பண்ணி மூளைக்குள்ள இருதயத்துக்குள்ள நுழைச்சிக்க விரும்புங்க. இதை செய்யும் பொழுதுதான் அடுத்தது கர்த்தர் எப்படி புதிதாக்க போகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய அக்னி நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னா ஆல்டர் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆல்டர் என்னது? அந்த பலிபீடம் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த பலிபீடத்தின் மேல தேவனுடைய அக்னி இறங்கி வருவதற்கு முன்பாக அந்த 18வது அதிகாரத்தினுடைய 30வது வசனம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அவன் என்ன தெரியுமா பண்றான்? அந்த ஆல்டரை ரிப்பேர் பண்றான். என்ன பண்றான்? ரிப்பேர் பண்றான். இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு பல விஷயங்கள்ல அக்னியினால் பதில் அளிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க என் வார்த்தையை புரிஞ்சிக்கல. நான் சொல்ற சத்தத்தை திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு பதில் அளிக்க போகிற விதம் எப்படி தெரியுமா இருக்கிற போது? அது அக்னியினால் இருக்க போகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. வந்த அக்னி எதெல்லாம் அப்படியே விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் என்ன பட்சித்து வாய்க்கால்ல இருந்த தண்ணீரை பாருங்க, தண்ணீரையும் பட்சித்தான் இருக்கணும். ஆனா அங்க வசனம் எப்படி எழுதிருந்துச்சா? நக்கி போட்டுச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? சுத்தமாக்கிடுச்சு. நான் இன்னைக்கு உங்க மேல ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். தேவனுடைய ஊழியக்காரனாய் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. ஒரு நாளும் ஆண்டவர் உன் சூழ்நிலையை பார்த்து அல்ல, உன் பலிபீடத்தை பார்த்து தான் இந்த வருஷம் கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். பலிபீடம்னா என்ன தெரியுங்களா? அதுக்கு நிறைய காரியம் இருக்குது, நான் அதை பின்பாக சொல்றேன். ஆனா இந்த பலிபீடம் என்பது முதல்ல உங்களுடைய பிரேயர் லைஃப். இந்த வருஷம் நிறைய நாம ஊழியம் செய்ய போறோமோ எதுவோ இதெல்லாம் ரெண்டாவது. இந்த வருஷம் நாம நிறைய தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்க போகிறோம். நிறைய ஜெபங்கள் நடந்துகிட்டே இருக்க போகுது. புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் அப்படி யோசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நம்ம பிரேயர் ஹாலுக்குள்ள ஒரு 24 hours தொடர்ச்சியா ஜெபிக்கிற நாட்களை கர்த்தர் இந்த வருஷம் ஏற்படுத்த போகிறார். நான் சொல்றேன் கவனிங்க. அந்த பலிபீடத்தை நாம செப்பனிட 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 நிச்சயமாகவே சொல்றேன், தேவன் நமக்கு எப்படி பதில் அளிக்க போறார்னா அக்னியை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். உங்க பலிபீடத்திற்கு ஒரு சத்தம் இருக்கிறது. என் வார்த்தையை நல்லா கவனிங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. நீங்க விளையாட்ட இந்த வார்த்தையை எடுத்துக்க கூடாது. உங்க பலிபீடத்திற்கு ஒரு குரல் உண்டு. உங்க பலிபீடத்திற்கு ஒரு அதிகாரம் உண்டு. உங்க பலிபீடத்திற்கு ஒரு தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னுடைய பலிபீடத்திற்கு ஒரு குரல் இருக்கிறது. உன்னுடைய பலிபீடத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உன்னுடைய பலிபீடத்திற்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. இந்த வருஷம் உன் பலிபீடத்தை நீ எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியா நீ மெயின்டைன் பண்றியோ சொல்லுங்க. பலிபீடத்துல விளையாடிடாத. பலிபீடத்தை சாதாரணமா நினைக்காத. பலிபீடம் என்பது நீயும் தேவனும் சந்திக்கிற இடம். இந்த வருஷம் நீ யாரு கூட நிறைய பேசுறியோ இல்லையோ, தேவனோடு கூட இருக்கிறதான அந்த பலிபீடத்தை குறித்து ரொம்ப கவனமா இரு. சொல்லுங்க. நோவா என்கிற ஒரு மனிதன், சொல்லுங்க, நோவா என்கிற ஒரு மனிதன் பலிபீடத்தை கட்டின பின்பு, சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டின பின்பு ஒன்னு சொல்லட்டுங்களா,
அவன் பலிபீடத்தை கட்டுனா கர்த்தர் அதை நுகர்ந்தார். நுகர்ந்துட்ட உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? சும்மா சிம்பிளா அப்படியே யோசிங்க. பலிபீடத்தை கட்டினான், அவன் கட்டிட்டு ஆண்டவர் அதை நுகர்றார். நுகர்ந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் அளிச்சார்? நல்லா சொல்லுங்க, பைபிளை பார்த்து கூட சொல்லுங்க, தப்பே இல்லை. என்ன சொன்னார்? சுகந்த வாசனைய என்ன சொன்னார்? கிறிஸ்டினா, அவர் என்ன சொன்ன எனக்கு என்ன? இப்ப நீ என்ன சொல்ல வர? இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. எங்க நீங்க பாருங்க, நீங்க 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 இந்த வசனத்தெல்லாம் எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஆழமானது. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடோடு உங்ககிட்ட பேசுறாரு. இந்த புதிதாக்குறத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காத. உனக்கு என்ன பண்ண போறாருன்றதை எழுதுறாரு. சொல்லுங்க, திரும்ப வாசிங்க விக்டர். இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்ததை போல இனி சகல ஜீவன்களையும் என்ன பண்றதில்லை? சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுடைய பலி கர்த்தருடைய திட்டத்தையே மாற்றிவிட்டது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் பலி செலுத்தாம இருந்துட்டு இருந்தானா கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவன் அப்படியே வந்துட்டு எங்களை காப்பாத்திட்டீங்க ஆண்டவரே, சூப்பர் ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே அப்படின்னு அவன் குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தானா இப்படி ஒரு வார்த்தை பூமியில வந்திருக்குமான்னு தெரியல. கர்த்தர் அந்த சுகந்த வாசனைய அப்படி அந்த பலிபீடத்தின் மேல இருந்து வந்த உடனே என்ன சொல்றாரு? இனி மனுஷன் நிமித்தம். யார் நிமித்தம்? நான் சொல்லட்டுங்களா? நீயும் நானும் சபிக்கப்பட்ட பூமியில வாழல. நீயும் நானும் வாழுற பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. உலகத்தானுக்கு வேணா இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருக்கலாம். அவன் நில வேணா விளைச்சல் கொடுக்காததா இருக்கலாம். அவன் பிசினஸ் வேணா செழிக்காம இருக்கலாம். அவன் குடும்பத்துல வேணா சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனின் நிமித்தம் இனி நான் இந்த பூமியை சபிப்பது இல்லை. பாருங்க, ஒரே ஒரு பலி கர்த்தருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வருது பாருங்க. சபிப்பது இல்லை. நினைவுகள் அவன் சின்னதுல இருந்து பொல்லாதவைகளாயிருக்கிறபடினால நான் இப்பொழுது செய்தது போல. அப்படின்னா என்ன? இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்த ஜீவராசியையும் தண்ணியினால அழிக்க மாட்டேன். வேற விதைப்பும் ஒழிவதில்லை என்று யார் உள்ளத்துல சொன்னாரு? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே. பின்பு தேவன் நோவாவையும் ஆசீர்வதித்து உண்டாயிருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய பலி தேவ அரசாங்கத்தினுடைய காரியங்களையே மாற்றினது. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க, இந்த வருஷம் நீங்க எதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் உங்ககிட்ட உங்களை சந்திக்க வருகிற அந்த பலிபீடம் என்கிற ஜெப வாழ்க்கையில ரொம்ப கவனமா. ஏன் தெரியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்க பலிபீடத்திற்கு ஒரு குரல் இருக்கிறது, உங்கள் பலிபீடத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, உங்க பலிபீடத்திற்கு ஒரு நியாயம் செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்கிறது. உன் பலிபீடத்தை நீ பாருங்க, சும்மா வருஷம் கேலண்டரை மாத்துறது மாதிரி இந்த வருஷம் பிறந்துச்சு, அடுத்த வருஷம் பிறந்துச்சு அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களை வைக்கல.
இந்த வருஷம் லிட்டரலா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு சொல்றேன், இந்த வருஷம் உன் பலிபீடம் செப்பனிட படப்பட நிச்சயமாகவே சடுதியில டக்குன்னு ஒரு நாள் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வரும். அந்த அக்கினி வந்து என்ன தெரியுமா சொல்லும்? சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து அது எல்லாமே சத்தமிட ஆரம்பிக்கும், கர்த்தரே தேவன். அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த சத்தத்தை கொண்டு வருகிற பலிபீடமே நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் ஆண்டவர் எனக்கு புதுப்பிக்கணும்னா, நான் முதல்ல எந்த பலிபீடத்துல எந்த இடத்தை குறித்து, அல்லது முதலாவது என்னுடைய பலிபீடம் எதுவா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்களிடம் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பல நேரங்கள்ல நம்ம சீனாய் மலைன்னு சொன்ன உடனே மோசே மட்டும்தான் தேவனை பார்த்தான்னு நினைச்சிருவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையிலே அவர் என்ன பண்ணுவாரு? எப்ப இறங்குவார் விக்டர்? எப்ப இறங்குவாரு? 3 நாள் ஆயத்தத்தோட வா. ஆயத்தப்பட்ட இறங்கிடுவாரா? என்ன 10வது வசனம் என்ன சொல்லுது? இன்றைக்கும் நாளைக்கும். நான் சொல்றேன், இந்த வருஷம் தேவன் உங்களுடைய சகல காரியங்களையும் எல்லாத்தையும் புதுப்பிக்கணும். ஆனா முதலாவது பலிபீடம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆழமான அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வை தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, அவங்களுடைய Dress கூட சுத்தம் பண்ண சொல்ற. அப்படிதானே வருது? அப்படிதானே? இங்க பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை உள்ள சுத்தமா இருந்தா போதும். ஏன்னுவோம் தேவன் பரிசுத்தம்னு வரும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். புரியல? நான் திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் மத்த எந்த காரியத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆவறது இல்ல. அதுலயும் குறிப்பா ஹோலினஸ்னு வரும் பொழுது ஆண்டவர் அதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். நான் இப்படி பண்ணிட்டு அப்படி வர ஆண்டவரேன்ற அந்த சத்தம் எல்லாம் இனி இருக்க போவதில்லை. இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் புதிசாக்கணும்னா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வருஷம் உங்களுடைய அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. பழைய அழுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய மகிமை என் மேல வந்து தேவன் என்ன பயன்படுத்தணும்னு நினைச்சினா இந்த வருஷம் ஏமாந்துடுவேன். இந்த வருஷம் பழைய கரையோடு கூட கர்த்தர் சுத்தமாக்குதுல அவரை மாதிரி இந்த உலகத்துல எந்த ஜாம்பவானும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல பரிசுத்தம்னு வரும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பரிசுத்தம் ஆகுகிறவன் இன்னும் பரிசுத்தம். அப்படின்னா என்னமா? அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் ஆயிட்டேன் அப்படி இல்லை, நீ அதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் சொன்னார், நான் பரிசுத்தர். உலகத்துல எந்த ஒரு தெய்வமும் சொல்லாத ஒரு மகா பெரிய வார்த்தை அப்பா நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? இந்த வருஷம் உன் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ரொம்ப கவனமா இருந்துரு. ஹலோ பாஸ், டோன்ட் ப்ளே வித் காட், டோன்ட் ப்ளே வித் சின். பாவத்தோட விளையாடாத. பாவம் எப்படி தெரியுங்களா? தேன் பாட்டில் மாதிரி. இந்த தேன் பாட்டிலை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருங்களேன், இந்த எறும்பு ரொம்ப அழகா ஏறும். முதல்ல அந்த பாட்டிலுடைய மூடி மேல நிற்கும். நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. நின்னுட்டு ஒரு காலை வச்சுட்டு சீண்டும் அந்த தேனை. அப்படி சீண்டும் போது என்னமா பண்ணும்? அந்த டேஸ்ட் ஒரு காலை வைக்க பாருங்க,
அது வைக்கும் பொழுது அந்த எறும்புக்கு தெரியாது நம்ம வெயிட் அப்படியே உள்ள இறங்குதுன்னு. இது ஒரு கால் அப்படி அழுத்தி அடுத்த காலை வைக்கும் போது இந்த காலம் சிக்கிக்கும், அந்த காலம் சித்திக்கும். காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கும். பாவம் அப்படிதான், பாவம் அப்படிதான், எல்லாமே பாவம் தாங்க. பாவத்துக்கு இது சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே பாவம் தான். ஒரு பாட்டில்ல இருக்கிற ஒரு சொட்டு விஷத்தை எடுத்து ஒரு பால்ல ஊத்தி கொடுத்தா குடிச்சிடுவீங்களா? எங்க ஒரு சொட்டு தாங்க போட்டோம். பாவத்துக்கு ஒரு வீரியம் இருக்கிறது. அதை விட வீரியம் என்ன தெரியுங்களா? உன் அர்ப்பணிப்பு. பாவத்தை பெருசா பேசிடாத, உன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த வாழ்க்கை இந்த வருஷம் ரொம்ப கான்சியஸா இருங்க, அதுல ரொம்ப கவனமா இருங்க. இந்த வருஷம் சில பேரை கர்த்தர் சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். டிவில ஸ்டாப் பண்ணிடு. சில பேர் வீட்டுல கேபிள் கனெக்ஷனை கூட கட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் உனக்குள்ள இருந்து இந்த வருஷம் பிறக்கும் பாருங்க, அந்த சத்தம் கேட்கும். சில பேரை கர்த்தர் சொல்லுவாரு, இந்த நம்பரை டெலீட் பண்ணிடு, இந்த நபரோடு கூட ரொம்ப நேரம் பேசாத. புரியுதுங்களா? உன் பரிசுத்தத்தை கெடுக்க நினைக்கிற எந்த ஒரு பழைய துருத்தியில ஒரு நாளும் புது திராட்சை ரசத்தை இந்த வருஷம் கர்த்தர் ஊற்ற முடியாது. அல்லேலூயா. நீ அதே பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கர்த்தர் என்ன காப்பாத்துவாரு பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் ஆண்டவரை டானா காட்டல, நான் டேடியா தான் காட்டி அவருக்கு பழக்கம். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் என்னமா சொன்னாரு, நான் புதுப்பிக்க விரும்புறேன். இந்த வண்டி இப்படியே ஓடிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த வண்டி இப்பவே என்ன பண்ணணும், ஷெட்ல கொண்டு வந்துரு. இன்னைக்கு எல்லா வண்டியும் ஷெட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. 1ஆம் தேதி பயங்கரமா கத்திருப்பீங்க, மரணம் இல்லை, துயரம் இல்லை, கர்த்தர் வருகிறார், அல்லேலூயா அப்படி. இன்னைக்கு கத்தவே மாட்டீங்க பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா வண்டியை அப்படியே ஜாக்கி போட்டு தூக்கி ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணுவார். இப்போ சிலதெல்லாம் கழட்ட வேண்டியதெல்லாம் நீயே கழட்டி விட்டுரு, நீயே கட் பண்ணிடு. சில ரகசிய உறவுகளை யாரோடு கூட நைட்ல சாட் பண்ற கர்த்தர் பார்க்கிறார். அத பிரதர்னு பேசுறியா, சிஸ்டர்னு பேசுறியா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த வருஷம் உன் மேல திராட்சை ரசத்தை ஊத்த விரும்புறேன். ஆனா நீ பழைய துருத்தியா இருந்துராத. பழைய துருத்தியா இருந்தீனா ரொம்ப ஆபத்தை நீ சந்திக்க வேண்டியதாய் மாறிடும். இந்த வருஷம் சுத்தமாக்கிக்க உன்னை. இந்த வருஷம் ஓடிவா. இந்த வருஷம் சீனாய் மலையிலிருந்து பிரத்யட்சமா நான் எல்லாருக்கும் காட்சியளிக்க விரும்புறேன், நீ வந்துரு உள்ளன்றார் ஆண்டவர். இந்த வருஷம் பலிபீடம் என்ன தெரியுமா? இந்த அர்ப்பணிப்பின் பலிபீடம். குறைந்த அர்ப்பணிப்புடனே உங்களால ஒரு பெரிய பரிமாணத்தை, அதுவும் தேவனுடைய காரியத்தை குறைஞ்ச அர்ப்பணிப்போட உன்னால அனுபவிக்க முடியாது. I am sorry to say this. எனக்கும் சேர்த்து நான் இப்ப பிரசங்கிச்சிட்டு இருக்கேன். குறைஞ்ச அர்ப்பணம் கொஞ்சமா இல்ல, இது போதும் ஆண்டவரே, உங்களுக்கு எனக்கு இந்த லிமிட் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னால ஒரு 20% தான் அர்ப்பணிக்க முடியும்னா நீ தேவனிடத்துல 80% பலனை கேட்கணும்னு நினைக்காத. உன் குறைந்த அர்ப்பணம் தேவனுடைய பரிமாணங்களை தாங்க முடியாதுமா. சும்மா என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்றமே, நீ பயன்படுத்துற அளவுக்கு உனக்குள்ள அந்த கெபாசிட்டி இருக்கா? ஈஸியா சொல்லிடுறேன், நான் ஜோம் பண்ண கேன்சர் போயிடணும், நான் ஜோம் பண்ண எழுந்து நடக்கணும். ஆண்டவர் ரெடி. ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. பக்கா பேக்கேஜோட வச்சிருக்கிறார், காம்போ ஆஃபர்லாம் வச்சிருக்கிறார் அவரு. ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு, அதை உடுத்தி வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு நீ ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறியா? இந்த வருஷம் ஆண்டவர் எந்த பலிபீடத்தை தெரியுமா ரொம்ப கவனமா இருக்க. வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பார், நீ என்ன வேணா பண்ணலாம், இங்க என்ன வேணா பண்ணலாம். நீ செய்யற வேலை, நீ பண்றது எல்லாமே தேவனுடைய பார்வையில செகண்ட். கர்த்தர் நீ வரும்போது என்னமா கேட்பாரு? ஸ்பீக்கர் வித்து வச்சியான்னு உன்னை கேட்க மாட்டாரு, நீ வர்ஷிப் எடுத்தியான்னு உன்னை கேட்க மாட்டாரு, நீ இந்த வேலையை செஞ்சியா அந்த வேலையை செஞ்சியா, பாஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா, இதெல்லாம் தேவனுக்கு ரெண்டாவது. கர்த்தர் எதை தெரியுமா உத்து கவனிப்பாரு? உன் இருதயத்துல ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? தேவனே என்னை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பான்னு ஜோம் பண்றோம். ஆனா நம்ம வாழ்க்கை நிறைய நேரத்தில் உயர்த்தப்பட முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நாம ஜெபிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அர்ப்பணம் எங்க தெரியுமா இருக்குது? கீழ் மட்டத்தில் இருக்குதுங்க. இன்னைக்கு நான் ஒன்னு டிக்ளேர் பண்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அர்ப்பணிப்புனா என்ன தெரியுங்களா? உங்க முழு இருதயத்தை அல்லது உங்க முழு இருப்பை தேவனுடைய சித்தத்திற்கும்
திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் ஏற்ற மாதிரி உங்களை வடிவமைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அது பேர் தான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய முழு திட்டத்திற்கு அவருடைய அந்த எப்படி சொல்றது, புரியுமான்னு தெரியல, ஜோம் பண்ணுங்க, புரியுதுங்களா? இப்போ இவர் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இவர் எப்படி தெரியுமா பண்ணணும்? இவர் கண்ட்ரோல்லே இருக்க கூடாது. இவரை யார் தெரியுமா கண்ட்ரோல் பண்ணணும்? தேவன் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். வா, இவர் கேள்வியே கேட்க கூடாது. என்ன? ஏன்னா இவர் முழு இருப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் முழுசையே என்கிட்ட. இப்போ எப்படி தெரியுங்களா? இவரை நினைச்சனா இப்ப இவர் செயினை கட்டிக்கலாம். இவர் நினைச்சன நான் சொல்லுவேன், இவர் ட்ரெஸ்ஸை கட்ட முடியும் என்னால. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குது, ஆண்டவரே கழட்டாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வேசிகளை திருமணம் பண்ண சொன்னாரு. நாம செய்வோமாங்க? ஒரு ப்ராஃபட்டுங்க, ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வாய் அவன். அவனை பார்த்து சொல்றாரு, போ திருமணம் பண்ணு, போய் திருமணம் பண்ணு. யார? அவரும் எதிர்பார்த்தார், மேட்ரிமோனியல்ல தேடினா செலக்ட் பண்ணி பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இது இல்லப்பா, ஏற்கனவே ஒண்ணு வாழ்ந்ததுப்பா. அது எத்தனை பேர் கூட, பல பேர் கூட. ஒரு தீர்க்கதரிசியால முடியுமாங்க? அதுதான் இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன ஊழியம் இதெல்லாம் பயங்கர ஜாலி. ஒவ்வொரு தீர்க்கதரிசி வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதுங்க, பயங்கரமான அர்ப்பணிப்புலாம் இருக்குது. அது வெளியில தெரியாது. நம்ம ஈஸியா அவங்கள மேல பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு நிறைய பெயின் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னன்னு கூட கேட்கலங்க. எங்க மலத்துல வரட்டி தட்டி சாணியில தட்டினா கூட ஏதாவது எரியும். மனுஷ மலத்துல வரட்டிங்க ஒருத்தனை ஒரே சைடு படுக்க சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? அவங்கள ஜாம்பவானா மாறினாங்க. அவருடைய கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருந்ததுனாலதான் அவங்க ப்ராஃபட்ஸா உருவானாங்க. இந்த வருஷம் உங்கள எல்லாரையும் கர்த்தர் அப்படி நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் ஒரு டீப்பான ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா? அந்த அர்ப்பணி இருக்கணும், என் சரீரம், என் நேரம், என்னுடைய சொத்து, என் உறவு, என் லட்சியம், இது எல்லாமே உங்கள் ஆண்டவரே. Once again, listen me. இந்த வருஷம் தேவனுடைய எல்லா காரியத்தையும் தேவன் புதுப்பிக்கணும்னா அந்த அர்ப்பணத்தினுடைய பலிபீடத்தினுடைய முழுமையான தன்மை என்ன தெரியுமா? தேவ நோக்கத்திற்கு, தேவ திட்டத்திற்கு என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுத்து, என் நேரம், என் படிப்பு, என்னுடைய சொத்து, என் உறவு, என் ஆசை எல்லாத்தையும் தேவன் கையில கொடுத்து, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க கண்ட்ரோல் எடுங்கன்னு கொடுக்கிறோம் பாருங்க, அது பேர் தான். வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நல்ல கவனிங்க. பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது, அல்லது ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது, அல்லது ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமருடைய நிருபத்தில் பவுலுடைய வார்த்தையை ஷார்ப்பா கவனிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய கமான். இது வரைக்கும் இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை அல்லது இந்த வசனத்தை எழுதினுடைய பவுலனுடைய மனநிலைமையை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கவனிங்க, வாசிக்கலாம் திரும்பவும். அப்படி இருக்க சகோதரரே, முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இந்த வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிற உண்மையான பதம் என்ன தெரியுமா வருது? நம்ம இங்க வேண்டிக் கொள்ளுகிறேன்னு படிக்கும் பொழுது சாதாரணமா இதை படிச்சிடறோம். எப்படி படிச்சிடறோம்? வேண்டுறதுன்னா என்ன? எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணீங்க விக்டர்? யார்? யா, குட். தங்கச்சி கை தட்டுங்க பாப்போம். என்ன தெரியுமா வேண்டிக் கொள்றதுனா? கெஞ்சி கேக்குறது. பவுல் என்ன தெரியுமா கெஞ்சி கேக்குறாரு? அப்படி இருக்க நியூ ஹோப் ப்ரொஃபெட்டிக் சர்ச், உன் சரீரத்தை பரிசுத்தமாக்கு.
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாத ஒப்புக்கொடு. இதெல்லாம் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இந்த வருஷம் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த வருஷம் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க போறேன்னு சொன்னாரு. அத கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த பரிசுத்தத்தின் மேல உனக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும். பாருங்க, அர்ப்பணிப்புல ஒரு 3 விதமான நிலை இருக்கிறது. அர்ப்பணிக்கிற அந்த பலிபீடத்துல ஒரு 3 விதமான நிலை இருக்கிறது. முதல் நிலை, நீங்க ரட்சிப்புக்காகவே உங்களை அர்ப்பணிச்சீங்க, உண்மையே இல்லைங்களாங்க. ரெண்டாவது, நீங்க பாருங்களேன், எல்லாரும் குடிக்கிறான், ஆனா நம்மளால குடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ லக்ஸரியஸான வாழ்க்கைய சாதாரணமா விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல நினைச்சா நம்மளால சினிமாக்கு போக முடியாதா? இந்த டைம்ல நம்மளால தூங்க முடியாதா? இந்த டைம்ல சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஊர் சுத்த முடியாதா? அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ரட்சிப்பின் அர்ப்பணத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சு அடுத்தது உலக பற்றில இருந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு. மூணாவதா பாருங்களேன், இந்த அர்ப்பணிப்புக்கு வந்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லையா? நான் ஊழியம் செய்யறவங்களை பத்தி சொல்றேன், சும்மா உட்காந்துக்கிறவங்களை சொல்ல. ஒருத்தன் உண்மையா ரட்சிப்புக்குள்ள அவன் அர்ப்பணிச்சு ரட்சிக்கப்பட்டிருந்தானா அடுத்த அவனுடைய விஷயமே என்ன தெரியுமா? உலக ஆசை மேல அவனுக்கு அப்படி இன்பமே வராது. அவனுக்கு சின்ன வயசுல ஒரு அர்ப்பணம் இருந்தது பாருங்க, அந்த அர்ப்பணத்துக்கு பதில் சொல்றவர் தான் நம்ம அப்பா. நான் அதே வார்த்தையை உங்க மேல இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கிறது ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம். அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அட போப்பா சின்ன பசங்கப்பான்னு நினைக்கிறான். தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைங்களே நல்லா கவனிடா கண்ணா, இன்னைக்கு நீ அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் பயங்கர காஸ்ட்லியானது. ஒரு டைம் வரும், அது உன்னை உயர்த்தி வைக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி நான் சும்மா இருக்க போறது இல்லப்பா, நான் விளையாட்டா இருக்க போறது இல்லப்பா, என் அழைப்புல நான் முழுசா வளர போறேன். ஆண்டவரே, இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? இன்னொரு நல்ல செய்தி சொல்லட்டுங்களா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாத்தானுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எதுக்கு ஆமென்? உன்னால பாருங்க, என்னால சாத்தான போறான். ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. இதை மட்டும் கர்த்தர் உங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்து இப்ப நீங்க சொன்ன வார்த்தையினுடைய பவரை காட்டினார்னா சத்தியமா இங்க இருக்கிற எல்லாரும் ஓன்னு கத்திருப்பீங்க. எங்கெல்லாம் உங்களை குத்துனானோ, எங்கெல்லாம் உங்களை விழ வச்சானோ, எங்கெல்லாம் உங்களை மயக்கி மயக்கி அந்த சேத்துக்குள்ளேயே வச்சானோ, நீ மாத்திரம் அந்த உண்மையான அர்ப்பணம்னா என்ன தெரியுங்களா? ஞாபகம் வச்சுக்கீங்க, முழுசா எல்லாமே என்னுடையது, என்னுடையதல்ல, எல்லாம் அவருடையது, என்னுடையது அல்ல. முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, சாமி நான் அப்படியே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு நீ ஒப்பு கொடுக்கிற பேர், அப்ப அவர் உன்னை டேக் ஓவர் பண்ணுவாரு. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் டேக் ஓவர் பண்ணும் பொழுது சில இடம்லாம் ரொம்ப வலிக்குங்க, நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப இழுக்கும். அந்த வலி வர டைம்ல என்ன தெரியுமா நம்மளுக்கு தோணும்? ஏண்டா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு தோணும். நம்ம ரட்சிக்கப்படாம இருந்தா இதை என்ஜாய் பண்ணி இருக்கலாமே, இதை ரட்சிக்கப்படாம இருந்தா இதை நம்ம அனுபவிச்சிருக்கலாமே, இதை ரட்சிக்கப்படாம இருந்தா இதை நம்ம சூப்பரா இருந்திருக்கலாமே, எத்தனையோ விஷயங்கள் தோணும். நான் நிறைய என் வாழ்க்கையில சொல்ல முடியுங்க. வாலிப நாட்கள்ல நான் படிச்ச காலேஜ்ல, நான் கோயட்ல தான் படிச்சேன். எந்த பொண்ணையும் கெட்ட எண்ணத்தோடு கூட என் பக்கத்தில் உட்கார வச்சது இல்லை. நான் வந்து உட்காரும் போது அவங்களே பொண்ணு பையன் மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு கிண்டல் பண்ணுவானுங்க எல்லாருமே. உனக்கு எதுவுமே தோணலையாடா? அப்படியே தட்டி தூக்கிட்டு மச்சான், முடிஞ்சிச்சு மச்சான், காரெல்லாம் இருக்குது மச்சான். ஆனா உள்ள இருந்தவர் என்னமா சொல்லுவாரு? விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வின் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே, சுவாதீன எருசலமே, சுவாதீன எருசலமே. அப்படியே அந்த பாட்டல பார்த்தா கலர் கலரா இருக்கும், தொட்டு நக்கி பார்க்கலாமேன்னு தோணுச்சுன்னா
டக்குன்னு உள்ள தோணும். விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வின் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே, சுவாதீன எருசலமே சுவாதீன எருசலமே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் அர்ப்பணிச்சிரு. ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு ஆல்டரை எதிர்பார்க்கிறாரு. சொல்லுங்க, இந்த வருஷம் ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடத்தை எதிர்பார்க்கிறாரு. நீங்க மாத்திரம் அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு என்கிற பலிபீடத்து மேல நிச்சயமாகவே இந்த வருஷம் தேவனுடைய பார்வை வரப்போகுது. சொல்லுங்க, தேவனுடைய பார்வை வரப்போகுது. இந்த வருஷம் என்னுடைய அர்ப்பணிப்பினுடைய வீரியத்தை பிசாசு பார்த்து, சொல்லுங்க, இருளின் ராஜ்யம் பார்த்து, அர்ப்பணிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிசாசு நடுங்க போகிறான். எனவே அவன் கொண்டு வர பொழுதுபோக்கு, கவன சிதறல், காமம், பெருமை, கசப்பு, சோர்வு, இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் எதிர்த்து நிற்க போகிறேன். சொல்லுங்க, அசுத்தத்திற்கு எனக்குள்ள இடம் இல்லை. சொல்லுங்க, நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பலிபீடம். சொல்லுங்க, அர்ப்பணிக்கப்பட்ட பலிபீடம். இந்த பலிபீடத்தை சிதைக்க நினைக்கிறேன், உடைக்க நினைக்கிறேன், அக்னி வரக்கூடாதபடிக்கு தடுக்க நினைக்கிறேன். எல்லா கவன சிதறல்களை, சொல்லுங்க, கவன சிதறல்களை. சொல்லுங்க, நான் சாமியார் இல்ல, ஆனா சாமி யாருன்னு சொல்ற இடத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, நான் சாமியார் இல்ல, ஆனா சாமி யாருன்னு சொல்ற இடத்துல இருக்கிறேன். எனக்குள்ள சாமி இருக்கிறாரு. அந்த சாமி எனக்குள்ள இருக்கிறதுனால இனிதான் சாமி ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் அந்த அந்த பலிபீடத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க இந்த வருஷம். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுங்களா? ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணிச்சுட்டான், அந்த அர்ப்பணிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த அர்ப்பணிப்பின் பலிபீடத்துல கவனமா இருந்தானா, முதலாவது காரியம் 2 நாளாகமம் 7:1, சாலமோன், ஐயோ நம்ம இவ்வளவு சோகமா படி, வசனத்தை இப்படி சத்தமா படிக்கணும், ஓகேங்களா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை, நான் இன்னைக்கு சொல்லட்டுங்களா, நீ அப்படி ஒரு பலிபீடத்தை, அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை நீங்க எழுப்பும் பொழுது இந்த வருஷம் பரலோகத்தின் கவனம் உன் மேலதான் இருக்க போகிறது. நீ அர்ப்பணிச்சினா டோட்டல் ஃபோக்கஸ் எங்க தெரியுமா இருக்கும்? ஹோல் எவனும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பலிபீடம் அர்ப்பணிக்கப்பட்ட, அதனாலதான் சொன்ன, நீ சாதாரணமா நினைக்காத உன் அர்ப்பணிப்பை பார்த்து பிசாசு நடுங்குறான். அதனால்தான் பார், நீ அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கவன சிதறலை உண்டாக்கினே இருப்பான். கேட்காத, இப்ப தூங்கு, லைட்டா தூங்கு, இந்த டைம்ல தான் நீ தூங்கணும். பாரு, நைட்டெல்லாம் கண் முழிச்ச, அந்த ஆள் கத்துவான், அந்த ஆளுக்கு என்ன, கத்திட்டு போய் அந்த ஆள் தூங்கிடுவான். நீ அப்படியா போனா சிக்கனை வாங்கின்னு போகணும், பெத்து வச்சிருக்கிற பிள்ளைங்க அதுக்கு செஞ்சு போடணும், உனக்கே இப்ப டயர்டா இருக்குது, அப்படியே கேட்கற மாதிரியே சாயின்னுவான். இன்னொன்னு என்னமா சொல்லுவான், டைம் ஆச்சு பாரு, அங்க பாரு, டைம் பாரு, கரெக்டா இருந்தாலும் இப்பதான் 9:05 ஆக போதா, அப்படியே உங்க மைண்டை மாத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஆல்டருக்குள்ள நீ வந்துடவே கூடாது. அவனுக்கு தெரியும், இந்த ஆல்டருக்குள்ள ஒரு தேவ பிள்ளை தன்னை அர்ப்பணிச்சுட்டு நின்னுட்டா அவனுடைய காரியம், அவனுடைய இருளின் ஆதிக்கம் அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம ஆயிடணும். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ரெடியா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய பார்வை, பரலோகத்தின் பார்வை உங்க மேல அது இறங்கி வந்து, அது எப்படி தெரியுமா? டோட்டல் ஃபோக்கஸ் உங்க மேல இருக்குங்க. சொல்லுங்க, நீ அர்ப்பணிக்கப்படும் பொழுது பரலோகத்தின் கண்ணு உன் மேல இருக்குது, உன் மேலதான் கவனமா இருக்குது. சொல்லுங்க, இந்த 26ல என் ஃபோக்கஸ்டு ஆல்டர் மேல. எவனுடைய ஃபோக்கஸ்? சொல்லுங்க, எவன் ஃபோக்கஸ் என் மேல இருக்கிறதுனால எவனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லு, ஒண்ணும் பண்ண முடியாது. என் மேல
அந்த மகிமை இறங்கி வரும் பொழுது, அந்த மகிமை இறங்கி வரும் பொழுது என் பலிபீடம் என் வசதிக்காக இல்ல, என் பலிபீடம் அவர் இஷ்டத்துக்காக. சொல்லுங்க, பலிபீடம் என் வசதிக்கு இல்லப்பா, என் ஆசைக்கு இல்லப்பா, என் பலிபீடம் என் வசதிக்கு இல்ல, அவருடைய ஆசைக்கு. சொல்லுங்க, அவர் இந்த வருஷம் சிலதெல்லாம் எடுப்பாரு, சிலதெல்லாம் கட் பண்ணுவாரு, சிலதை வேண்டான்னுவாரு. நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட, என் உணவுல கூட நீங்க அத்தாரிட்டி எடுங்க ஆண்டவரே. நீங்க இதை தைரியமா சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் சொல்லணும், ஹோட்டலுக்கு கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாம போக கூடாது. பாஸ்டர், என்ன பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள்ல சபையை ஜெயில் ஆக்கிடுவீங்க போல இருக்குது. இன்னைக்கு இந்த ஆல்டரை கேளு, அடுத்த வாரம் ஆல்டர் என்னன்றத சொல்றேன். எப்பவுமே எப்படி தெரியுங்களா, நம்ம ஆண்டவர் அழகா சொல்லி தருவார். கர்த்தருடைய அந்த புதுப்பித்தலுக்குள்ள நீ வரணும்னா இந்த வருஷம் உன்னுடைய அர்ப்பணிப்புன்ற அந்த ஒரு பலிபீடத்தை நீ சரி செய்ய முதலாவது காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? எவனுடைய டோட்டல் ஃபோக்கஸும் உன் மேல இருக்குங்க. உன்னையே பார்க்கும். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து எத்தனை விஷயத்துக்கு நோ சொன்ன, அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. யாரும் அந்த நோவை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நோவை ஒரு கேமரா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு அந்த ரிவார்டோட நீ இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு சொன்ன வேண்டாம், நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், உன் மேல பரலோகம் இந்த வருஷம் ஃபோக்கஸ் ஆக போகுது. உன்னை நிறைய விஷயம் அப்படியே ஃபிளெக்சிபிள் ஆக்க பார்க்கும். டோன்ட் நோன்னு சொல்ல பழகு. நோன்னு சொல்லு. சடுதியில டக்குன்னு அசிங்கமா வார்த்தை வரும். கர்த்தர் சொல்லு, வாயை மூடு, நீ ஒரு பலிபீடம், பேசுறது அமைதியா போ. ஏன் தெரியுமா? பரலோகம் ஃபோக்கஸ் ஆகுது, பரலோகம் கவனிக்குது. உன்னை 1 கோடி பேர் பார்க்கல, உன்னை மொத்த உலகம் 2 ராஜ்யம் உன்னை கவனிச்சிட்டு இருக்குது. ஒரு ராஜ்யம் என்னமா சொல்லுது, பாரு என் பிள்ளை பாரு, இப்ப என்ன வெளிப்படுத்த போறான் பாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இன்னொரு ராஜ்யம் என்னமா சொல்லுது, செந்தில் இப்ப பாரு உங்க பேர் அசிங்கப்படுத்துவான் பாருங்க, இப்ப பாருங்க நான் உன்னை ட்ரிகர் பண்றேன் பாருங்க அப்படின்னு ஒரு ராஜ்யம், இருளின் ராஜ்யமும் உனக்கு விரோதமா எழும்பி நிற்கும். இந்த வருஷம் நான் சொல்றேன், உங்க அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை கெடுக்கிறதுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. திரும்ப ஏங்க நான் சொல்றேன், ஒரு அசிங்கத்து மேல ஈ வந்து அப்படியே உட்காரும் பொழுது அந்த அசிங்கத்துக்கு அந்த ஈயை கவர்ந்து இழுக்கிற அவ்வளோ பவர் இருக்கணும். நீயும் நானும் நறுமணமாச்ச. நான் சொல்றேன், பிசாசு அவ்வளோ கிரியை செய்வானா? என் ஆண்டவர் இந்த வருஷம் உனக்குள்ள இருந்து அந்த அர்ப்பணிப்பின் நறுமணம் எழும்பும் பொழுது தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்யும்படிக்கு ஏதாவது ஒரு வகையில உன் கூட வந்து நிக்கிறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? உன் வசதிக்காக இல்ல, அவர் திட்டத்துக்காக. சொல்லுங்க, என் வசதிக்காக இல்ல, என் இஷ்டம் போல வாழணுன்றதுனால இல்ல. பரலோகம் பார்க்கும் பொழுது நிச்சயமா பதில் கொடுக்க போகிறது. பரலோகம் உங்களை பார்த்துச்சு. அப்படி பார்த்துச்சு. நீ அர்ப்பணிக்கும் பொழுது நான் சொல்றேன், உன் அழகுல அவர் மயங்கிடுவாரையா இல்ல, அததான் பாடணும். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பார்வை உங்க மேல திரும்புகிறது. கர்த்தருடைய அந்த பரலோகத்தினுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு எப்ப தெரியுமா? அந்த அர்ப்பணிப்பு என்கிற பலிபீடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் அன்பா சொல்லுங்க, மிஸ் பண்ணிடாத, அர்ப்பணிச்சிரு. அவர் சிலதை கேட்பாரு, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அவரே தான் சொல்லுவாரு. சொல்லுங்க, இங்க பாருங்க, அவரே தான் சொல்லுவாரு, ஆபிரகாமே வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், கடல் மணற்களை பார், என்ன கூடுமானால் என்ன. அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அப்படியே ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 12 மணிக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். எல்லாம் எட்டு வச்சு
கர்த்தர் தந்தார் புதுசு. ஆண்டவரே மரணம் இல்லை, துக்கம் இல்லை அப்படின்னு தாங்க ஆபிரகாமுக்கு சொன்னாரு. சொல்லிட்டு உன்னை கொடுத்துட்டாரு கையில. கொடுத்துட்டு ஆபிரகாம் என்னமா பண்ணாரு, ஜாலியா எடுத்துக்கின்னு அப்படியே விளையாட ஆரம்பிச்சாரு. ஐயே கண்ணை பாரு, மூக்க பாரு, ஆணு செல்ல குட்டி, ஆணு பட்டுமா, ஆணு லட்டு குட்டி, ஜில்லு பிள்ளை போர பச்சுகளே கோர அப்படின்னு கோடை கிடக்கட அப்படின்னு பாருங்க. டக்குன்னு ஆபிரகாமே சொல்லுங்க டாடி, அந்த இருக்குதுல்ல, அந்த என்ன பண்ணு, நாளைக்கு உன் ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லாம கேட்ச் பண்ணு. எதுக்கு ஆண்டவரே? பைபிள் காலேஜுக்கா? இல்லப்பா கல்லறைக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஏன் தெரியுமா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லல, ஆனா கர்த்தர் அவனை தீர்க்க தரிசின்றாரு. ஏன் தெரியுமா? அவன் கையை பிடிச்சிட்டான். நான் போயிட்டு என்ன பண்ணுவோம், கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி ஃபெய்த். இப்ப போறான். போகும்போது வேலைக்காரங்க இந்த ஈசாக்கு என்ன தெரியுமா பண்றான்? டாடி நம்மள எங்க கூட்டிட்டு போறாரு? வண்டர்லா, குயின்ஸ்லாண்ட். டாடி எங்க டாடி போறோம்? அங்க போறோம், சர்ச்சுக்கு போறோம், நடந்தே போனோம் நம்ம. அப்படிங்களா? அங்க யார் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்க. சூப்பரா இருக்கடா, நல்லா லைட் எல்லாம் போடுவாங்கடா, பாட்டெல்லாம் இருக்கடா. அப்படியே ஈசாக்கு வல்லாடிக்கினே வரான், சுத்தி. இவன் கையை பிடிக்கவும் இல்லை, ஏன்னா டீனேஜ் ஓடுது, போயினே இருக்குது. அப்படி நடந்து போகும்போது அண்ணா நகர் வழியா போனா ஃபுட் கோர்ட்டை பார்த்துச்சு. டாடி சிக்கன். ஆபிரகாம் ஏழை இல்ல, சீமான்ல சாப்பிடுறான். நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஈக்காடு தாங்கள் கிட்ட போனோன்னு இருட்டாயிடுச்சு. நடக்க வேண்டாம்டா, படுக்கலான்னும் போது ஆபிரகாமும் ஈசாக்கும் படுக்கிறாங்க. படுக்கும்போது ஈசாக்கு அப்பா அப்படி மாறு கையை போடுறான், தூங்கினுக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தூக்கம் கலையுது. கலைஞ்ச உடனே ஆபிரகாம் திங்க் பண்றான், நாளைக்கு நைட்டு இந்த பிள்ளை என் மேல கை போட்டுன்னு படுக்காத. ஏன்னா ஆபிரகாமுக்கு மட்டும் தான் தெரியும் பலி கொடுக்க போறேன்னு. ஐயோ என் பிள்ளை சுத்தி என்ன ஐஸ்கிரீம் கேட்டுச்சே, என் பிள்ளை என்ன சுத்தி விளையாடுச்சே. நம்ம ஆபிரகாம் ஈஸியா பலி கொடுத்துட்டான்னு சொல்றோம். அவன் பலி கொடுக்கறதுக்கு முன்பாகவே 1000 முறை அவனுடைய உணர்வுகள்ல பலியானாங்க. எவ்வளவு வலிச்சிருக்குங்க அவனுக்கு. ஆண்டவர் பாருங்க, அவனை சும்மா விட்டார் நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் எப்பவுமே அப்படிதாங்க. எப்பவுமே அவர் மட்டும் காத்தாடியே ரொம்ப அடிநூல் விட்டுக்கினே இருப்பாரு. நம்ம என்ன நினைப்போம், போயினே இருக்குதுடா டீல், போயினே இருக்குது, நூல் காலியாக போகுது அப்படின்னு நினைக்கும் மொத்தம் காத்தாடியே அறுத்து விடுவார். இப்ப போயாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவனை தூக்கி, அதுவும் அவன் டீனேஜுங்க. நான் மட்டும் ஈசாக்கா இருந்திருந்தேன்னா ஒரே ஏய் அப்பனா நீ போய் உன்னை கல்யாணம் பண்ணிச்சு மாதிரியா? அப்பனா நீ உன்னை விட மாட்டேன் நானு, வருவல நீ, உனக்கு இருக்குது. உனக்கு அங்கிருந்து ஸ்பீடா ஓடி வந்து தாயே அந்த பார்த்து தான் கல்யாணம் பண்ணியா, வேற என்ன பண்ணியா? பெத்து எடுத்துட்டு சாவடிக்க கூட்டு போறாண்டி அம்மாவன். கைய கால கட்டுறான். நான் கொஞ்சம் உஷாராயி, நல்ல வேலை நீ என்ன கும்பு கிளாஸுக்கு அனுப்புன. ஒராட்டி என்னடா பண்ண, அடிச்சு வாயெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துட்டேன். நான் ஈசாக்கா இருந்தா தான் சொல்லியிருப்பேன். ஆனா பாருங்க, இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, ரொம்ப ஈஸியா எடுக்கிறோங்க. ஒரு பலியை ஏன் தெரியுமா கையை காலை கட்டி மேலே வைப்பாங்க? அது வெட்டும் பொழுது அது உதறிச்சுன்னா அந்த பலிபீடத்தின் கல்லெல்லாம் கீழே விழுந்துரும், திரும்பவும் செப்பனிடணும். இந்த ஈசாக்கு அவங்க அப்பாவை விட பெஸ்ட்டுங்க. அவன் அப்பா பலி கொடுக்க போறாருன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு காலை உதறலங்க. அவன் மட்டும் அப்படி உதறி இருந்தானா கல்லு கீழே விழுந்திருக்கும். கல்லு கீழே விழுந்திருந்தா அது தகர்க்கப்பட்ட பலிபீடம். அந்த பலிபீடத்தை, இந்த அர்ப்பணிப்பை பார்த்தீங்களா? அப்பனும் அர்ப்பணிக்கிறான், பிள்ளையும் அர்ப்பணிக்குது. இந்த அர்ப்பணிப்பினுடைய உச்சத்தை தான் பார்த்துட்டு, டேய் பிள்ளையாண்டா மேல கைய போடாதடா. ஏன் தெரியுமா? அங்க பாரு, அங்க ஒண்ணு கத்துது, சிக்கிக்கிட்டு கிடக்குது. நான் சொல்ற எழுதி வச்சுக்கீங்க. இட்ஸ் a prophetic word for New Hope Prophetic Church. நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உனக்கான ஆரவார சத்தம் உனக்கு பின்பாகவே ஒலிந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் அப்படி கேட்கும் பொழுது உன் நேரத்தை கொடுக்க தயங்காத, உன் பணத்தை கொடுக்க தயங்காத, உன் வேர்வையை கொடுக்க தயங்காத, உன்னுடைய உழைப்பை கொடுக்க தயங்காத. ஆண்டவருக்காக உன் கண் விழிப்பையும் கொடு. அல்லேலூயா. பிகாஸ் பரலோகம் உன்னை வாட்ச் பண்ணுது. நீ அர்ப்பணிக்கும் பொழுது முதல்ல உனக்கு கிடைக்கிற ஒரு அந்த பலிபீடத்தின் மேல வர blessing என்ன தெரியுமா? ஹோல் எவனும் உன்னை பார்க்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
பலிபீடத்தை தட்டிடாத. நம்ம ஆண்டவர் எப்படிதுமா கேட்பாரு, நீ தர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. நீ தந்துட்டேன்னு வச்சுக்க, எதை கேட்டாரோ அதையே என்னமா பண்ணுவாரு, திரளான ஜாதிகளுக்கு என்னவா மாறினா என்னவா மாறினா என்னவா மாறினா என்னவா மாறினா நீ அர்ப்பணிச்சிட்டீனா இதெல்லாம் தேடி வரங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, பரலோகம் ஃபோக்கஸ்டா இருக்குது. உன் அர்ப்பணிப்பை பார்த்த நீ ஒழுங்கா அர்ப்பணிச்சிருக்கிறியா பாருங்க. ரெண்டாவது நீங்க அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ரெண்டாவதா என்ன தெரியுங்களா நடக்குது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 15வது வசனம். பொல்லாத ஆவி யாரை பிடிச்சுன்னு இருக்குது? எவர்களை நோக்கி? வாசிங்க விக்டர் பிரதர். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன். யாரை பார்த்து அது சொல்லுச்சு? பொல்லாத ஆசாரியனை பார்த்தா. யாரை பார்த்து? ஐயோ தம்பி, ஸ்கேவாவின் அப்போஸ்தலர் படிச்சிருப்பீங்க. இந்த பேரை இப்பதான் படிப்பீங்க சில பேர். ஏன் தெரியுமா? நம்ம இந்த கதையெல்லாம் அப்படியே பிரசங்கத்துல கேட்டு அடிச்சு விடுறது. யாருடைய குமாரர்கள்? ஸ்கேவாவின் 7 குமாரர்கள். என்ன பண்றாங்க? இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணிக்கப்படாத பலிபீடத்திலிருந்து நீ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா என்ன நடந்தது? அவர்களை நோக்கி, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். யாரா நீங்க? பொல்லாத ஆவியை உடைய ஒரே மனுஷன். எத்தனை பேர் மேல? 7 பேர் மேல பாஞ்சி என்னவா பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. ஐயோ, துண்ட காணோம், துணிய காணோம். அடுத்தது என்னவும் வந்துச்சு? பல சில்லறைகளும் குத்துகளும் ரத்தங்களும் வாங்கினவர்களாய் அந்த வீட்டை விட்டு. ஏன் பவுல் ஓடல? ஏன் ஸ்கேவாவின் மகன் ஓடினாங்க? ஏன் தெரியுமா? பவுலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த அர்ப்பணிப்பை பார்த்துட்டான் பிசாசு. அதனாலதான் அவன் ஓடி போயிட்டு சில காலம் இயேசு கிட்டையே வரல. உண்மையே இல்லையா? என்னென்ன பண்ணான் பவுல, அடிச்சு 3வது வானம் வரைக்கும் அனுப்பினான். நம்ம ஃபிளைட்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டா போல. வேலை இருக்குதுப்பா. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த அர்ப்பணிக்கப்பட்டவனை மட்டும் பிசாசு கண்டுட்டானா, நான் சொன்ன தெரியுங்களா, நம்ம அந்த மாதிரி அர்ப்பணிக்கப்பட்டவனை சுத்தி ஒரு க்ளோரி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்க, போயிட்டு விறகு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். டக்குன்னு ஒரு பூச்சி என்ன பண்ணிச்சு? பூச்சின்னு வச்சா நீங்க ஏதோ வெட்டுக்கால் பூச்சி அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. விஷ பூச்சி, பாம்பு என்ன பண்ணுது? கையை பிடிச்சிக்கிச்சா? கச்சிச்சு. எங்க படிச்ச சண்டே ஸ்கூலு? கையை என்ன பண்ணிச்சு? கவி இப்படி பிடிச்சிக்கிச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? லூக்கா 10:19 கர்த்தாவே 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 அப்படி உதறிட்டு வாய் சொல்லும், சுகமாயிட்ட. லைட்டா ப்ளூ ஆகுது. கர்த்தாவே ப்ளூ ஆகுது. ராமசாமி டாக்டர் இருப்பாரா? ஐயோ இசப்பா சுத்தம். ஐதர் அலிக்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டா உடனே நம்ம மைண்ட்ல ஓடும். ஆனா அவன் என்ன பண்ணா? அப்புறம்பா இருக்கிறதுலே பிசாசு ரொம்ப அசிங்கப்படுத்திருந்தா வந்தாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நீங்க இப்போ ஒருத்தர் உங்களை அடிக்க வராரு, பாப்பா வேலையை பார்த்து பாப்பா. அவர் தான் இந்த ஊர் ரவுடினே வச்சுக்கோங்க. பயங்கரமான ஆள் அவரு. அவர் அப்படி வந்து நிக்கிறார், நின்னுட்டு அப்படி உங்களை பார்த்து ஏய் 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 பாப்பா பாத்துக்கலாம் பாப்பா, நீ பாத்துக்கலாம் போப்பா, நீ போப்பா அங்க பாப்பா, வா உச்சிருங்க பஸ் ஸ்டாண்ட் பாப்பா. அவனுக்கு எவ்வளவு அசிங்கம் இருக்கும். அதே மாதிரி தாங்க அப்படி உதறிட்டு போயினே இருக்கிறான். எங்க அப்பா என்னமா பண்ணாரு? எங்க அப்பா பண்ண அசிங்கம் இருக்குது பாருங்க. அவனை இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கம். பைபிள் சொல்லுகிறது, அவர் தலையை சாய்த்து அப்படின்னா என்னம்மா, செத்துற பேர் தான் தலை விழும். ஆனா இவர் எப்படி தெரியுமா? நான் முதல்ல சாச்சிடுறேன் அப்புறம் போ.
எவ்வளவு பெரிய அதிகாரம். அவன் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை ஜெயிச்சு அவனை அசிங்கம் பண்ணார் பாருங்க. அன்னைக்கு போனவங்க வெக்கப்பட்டு, நீ மட்டும் அந்த உன் பலிபீடம் அர்ப்பணிப்பு என்கிற பலிபீடத்துல சரியா இருந்தீனா, இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், பிசாசை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. பரிசுத்தம் அர்ப்பணிப்பு எப்படி பிசாசையும் பயப்பட வச்சதோ, அதே மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட நீ சாதாரணமான மனிதன் அல்ல. நீ, ஐயோ இந்த வேர்டை சொல்லுங்க, இந்த வேர்டை எனக்கு பின்னாடி சொல்லிடுங்க ப்ளீஸ். நீ தெய்வீக அதிகாரத்தினால குவிக்கப்பட்டவன். இன்னும் ஒண்ணு மூணாவது மாத்திரம், அதை மாத்திரம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இந்த பலிபீடத்தை நீங்க எப்படி எழுப்பணும்ன்றத நான் சொல்றேன். வாசிக்கலாம். தானியேல் 10வது அதிகாரம். உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள்லயே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு உபவாசம் இருக்கிறது, ஒரு துக்கம் இருக்கிறது. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். இது நடக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் அவனுக்கு தீர்க்க தரிசனமாய், இன்னும் ஷார்ப்பா சொல்ற பாருங்க, துல்லியமாய் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா வந்துச்சு? ஷார்ப்பா. நீங்க இந்த இயர் கர்த்தர் அர்ப்பணிப்பு என்கிற உன் பலிபீடத்துல நீ சரியா இருக்கும் பொழுது ஆண்டவர் மூணாவதா உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இனிமே வருகிற prophetic word அலசல் பலசலா வராது, ஷார்ப்பா உன்னால வரும். ஹalleluya, ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எழுதி வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் இனிமே கொடுக்க போறது இப்படி இருக்கலாம், அப்படி வரும், அப்படிலாம் இல்ல. பெர்ஃபெக்ட்டா நீ ஜெபம் பண்ணும்போதே சொல்லுவார், this is law. இதுதான்டா மகனே, இதுதான்டா நடக்க போகுது, மகா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு prophetic sharpness இந்த வருஷம் கர்த்தர் உங்க அர்ப்பணிப்பின் பலிபீடத்துல கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. Are you ready for that? ஆனா தானியேல் என்ன தெரியுமா பண்ணா? உபவாசம் பண்ணி கொண்டிருந்தான், தன்னை தாழ்த்தினான். Get ready NHPC சர்ச், இந்த வருஷம் நிறைய நாள் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, உபவாசத்தினுடைய மேன்மையை இந்த வருஷம் நம்ம கர்த்தர் நமக்கு காட்ட போகிறோம். எப்படி தானியேல் அவன் தன்னை தாழ்த்தி அந்த உபவாசத்தோடு கண்விழிப்போடு பரலோகத்தினுடைய அந்த சத்தத்திற்கு காத்திருந்தானோ, நான் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, உன் அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை நீ சரியா செய்யும் பொழுது ஏஞ்சல்ஸ் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. உலக அளவுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை சொல்றேன் பாருங்க. உலக அளவுல இந்த வருஷம் நிறைய ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, நிறைய விசுவாசிகளுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கும்னு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் நேத்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இந்த வருஷம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த வருஷம் மாப்பிள்ளை தேடுறத மேட்ரிமோனியல்ல தேடாத, புரியுதா? ஜெபம் பண்ணு. எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு எலியேசர் இருந்தானோ, இந்த வருஷம் கர்த்தர் மாப்பிள்ளைகளை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. குழந்தைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் கிட்ட நிக்காத, கர்த்தரே உன்னை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இதை நீ விசுவாசிக்கும் பொழுது பலத்த காரியம் நடக்கும். ஆமென், ஆமென். நீ பரிசுத்தமாக்கப்படணும்னா, சகலமும் புதிதாகணும்னா ஒன்னே ஒண்ணுதான், அர்ப்பணிப்பின் பலிபீடம். நான் திரும்பவும் சொல்றேன், டோன்ட் பிளே வித் சின். பாவத்தோடு விளையாடாத, பாவத்தோடு விளையாடாத. அது பார்க்கிறதுக்கு பல இருக்கும். இந்த வருஷம் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றார், மகனே இந்த வருஷம் உனக்கு ஒரு வருஷத்தை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். உன்னால முடியல எனக்கு தெரியும், ஆனா எப்ப தெரியுமா அது உன்னால முடியும்? நான் இன்னைக்கு நியூ இயர்ல சொன்னது போல, ஜீசஸ் கூட டாக் பண்றது ஈஸி, ஆனா வாக் பண்றது கஷ்டம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். பேசுறது ஈஸிங்க. நவீன் எப்படிடா இருக்க? நல்லா இருக்க நவீன், சூப்பரா நவீன், குட்ரா நவீன் கூட பேசலாம். ஆனா அதே நவீன் என் கூட நடக்கும் பொழுது, நவீனுக்கு வாலிப வயசு நடக்கு, நவீன் தனியா பைக்ல போகும்போது என்ன பண்ணலாம்?
தனியா போகும்போது. ஆனா இப்ப நவீன் என் கூட பைக்ல உட்கார்றாரு. கண்ணாடியில நவீன நான் பாத்துக்கினே வரேன்னா நவீன் என்ன பண்ண முடியாது? இந்த ஆள் கூட வைக்கிறானே, இந்த ஆள் கூட பேசினா தப்பிச்சிடலாம். ஆனா வாக் டாக் பண்ணும்போது என்ன பண்ணலாம். ஆனா வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. உன் பாவத்துல இருந்து நீ ஜெயிக்கணும்னா நான் கர்த்தர் சொல்ற ஒரு ஈஸியான வழியை சொல்றேன் பாருங்க. இந்த நாள்ல இருந்து ஒரு முடிவெடு. நான் உங்க கூட பேசுறதை விட உங்க கூட நிறைய நடக்க விரும்புறேன் ஆண்டவரே. உங்க கூடவே நான் வர விரும்புறேன். நீ பண்ணி பாரு, அந்த பாட்டில போய் நீ தொடுவ, உள்ள குத்துவாரு. ஏ மகனே வாட்ரா, அங்கேயே உடைச்சிட்டு வெளியில வா. கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை பாப்பாரு. திடீர்னு அப்படி எடுக்க தோணும், யாருமே இல்லாத பொழுது அப்படின்னு வரும். வாய்க்கிட்ட உள்ள இருந்து அவருடைய நாசி பேசும். புகை விட்ட புகை கூண்டுல தான் கிடப்ப, மிதிச்சிட்டு வந்துரு. திடீர்னு கண்ணு அப்படியே செல்போன்ல இச்சையா பார்க்க தோணும். தொட்டுடாத. ஒன்ஸ் நீ தொட்டுட்ட, ஒரு உலகம் உன்னை வாட்ச் பண்ணுது. நீ ஒன்ஸ் அதை தொட்டுட்டீனா அடுத்தடுத்து அது சம்பந்தப்பட்ட காரியம் தான் போன்ல வந்துகிட்டே இருக்கும். தெளிவாயிடு. உன் போன் மேல கூட கையை வச்சு ஜெபம் பண்ற. எந்த வகையில எந்த அசுத்தம் என்ன தொற்றக்கூடாதுப்பா. வேண்டாம் ஆண்டவரே. டிவியில கூட நான் ஏதாவது பார்த்தா ஆண்டவரே அந்த மாதிரி காட்சி வந்தா லார்ட் உடனே நான் அதை ஆஃப் பண்ணக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இல்ல பிரதர், நான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறேன் பிரதர். பிசாசு டிவி உள்ள இருந்து சொல்லுவான், நீ எதிர்த்து நிக்கலப்பா, என் எதிர்க்க தான் நின்னுக்கிறேன். தப்புன்னு முழுங்கிடுவான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தெரிஞ்சுக்கினே இருக்கிறான். மாட்டிக்காத. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை புதுசாக்குறார். நான் இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? அதிகாரம் குவிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ. எங்க உன்னை பார்த்து பிசாசு பயப்படுறாங்க, உன்னை பார்த்து பாவம் பயப்படுது. நான் இன்னைக்கு இதை டிக்ளேர் பண்ணிட்டு போறேன். நான் இந்த அர்ப்பணிப்பின் பலிபீடத்துல வளருங்க. இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் எங்கப்பா என்ன அர்ப்பணிக்கணும்? எங்க ஆண்டவரை நான் என்ன அர்ப்பணிக்கணும்? எது ஆண்டவர் சொல்லார், சில ஃப்ரெண்டு வேணாம், ஓகே வேண்டாம், ஓகே ஆண்டவரே. இனி அவனை பார்த்தா ஹாய் பாயோட நிறுத்திக்கிறான் ஆண்டவரே. சொல்லுவாரு 6 மணிக்கு மேல அந்த பக்கம் போகாத, அந்த வாசனை உன்னை இழுக்கும். அப்ப 6 மணிக்கு மேல எங்க போகுது? வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி கூட உட்காரு, உன் பிள்ளைங்க கூட பேசு. சும்மா வெளியில போயிட்டு வரமான பைக்கை எடுக்காத, மாட்டிக்குவே. கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அவரை உயர்த்திக்கிட்டே இரு. பலிபீடத்துல நெருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்க போகுது, பண்ணிட்டுக்கிட்டே இரு. வரப்போற பலி அக்னி என்ன தெரியுமா பண்ண போது? மண்ண கல்ல எல்லாத்தையும் மொத்தமா நக்கி போட போகிற ஒரு அக்னி வரப்போகுது. அந்த அக்னி உன் பலிபீடத்தின் மேல இறங்கணும்னா எடுக்காத வண்டிய, போய் உட்காராத. கல்யாணத்துக்கு போனியா, ஃபங்க்ஷனுக்கு போனியா, முந்தின நாளே போனியா, பாத்தியா, மொய் கவரை குடுத்தியா, பிளஸ் பண்ணியா, வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. புரியுதா? திருட்டு வேலை எந்த வேலையும் பண்ணாத. உன் வைஃபுக்கு தெரியாம நீ எதை பண்ணாலும் ஒரு கேமரா பார்த்து கொண்டே இருக்கிறது. மை டியர் பிரதர்ஸ், நான் எனக்கும் சேர்த்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உன் ஹஸ்பண்ட் பார்க்கல, நீ எதையும் பேசிராத சிஸ்டர். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் அர்ப்பணிப்பு மட்டும் இந்த வருஷம் சரியா இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கையா, சகலத்தையும் அவர் புதிதாக்குறத பாப்பேன். நான் சொல்றேன் பாருங்க பாஸ்டர், இப்பதான் பாஸ்டர் அறிவு வருது, ஆனா பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், எல்லாம் டேமேஜ் பாஸ்டர். புதுப்பேட்டில் போனா செகண்ட்ஸ்ல கூட கிடைக்காது பாஸ்டர், எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களா, எங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். மூல மொழியில எப்படி தெரியுமா இருக்குது? என் நாமத்தினால நீ எதையாவது கேட்டு அது இந்த பூமியில இல்லைன்னா உனக்காக உருவாக்கியே அதை தருவேன். அப்ப உன் ஆர்கன்ஸை உருவாக்க முடியுமா முடியாதா? எப்ப தெரியுமா? அர்ப்பணிக்கும் பொழுது தான். சொல்லுங்க, பலிபீடம், முதலாவது பலிபீடம் அர்ப்பணிக்கப்பட்டது. சொல்லுங்க, இந்த வருஷம் நான் என் ரட்சிப்புக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன், உலக பற்றில இருந்து என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதுக்கு நான் போக மாட்டேன். மூணாவது, இந்த வருஷம் ஊழியத்தை செய்ய போறேன். சில பேர் பார்த்திருக்கீங்களா, நீ போயிட்டோமா, நீ போயிட்டா, நீ போய் ஜெபம் பண்ணிட்டோமா, நீ போமா, நீ ஊழியத்துக்கு போமா, நீங்க நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்றோமா, சம்பளம் இல்லைன்னா என்ன நான் சொல்றீங்க? அவரை ஊழியம் செய்யாத போது என்னைக்குன்னா திட்டுருக்கீங்களா? அவரே பாவங்க டயர்டாக வந்து நைட்டெல்லாம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாருங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டார், ஈவினிங் மீட்டிங்க்கு வர மாட்டாங்க, அவரே லேப்டாப்பில் ஒர்க் பண்ண போகிறாங்க. லேப்டாப்பு
அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வருஷம் கர்த்தர் உங்க கைகளை பயன்படுத்தணும். ஏங்க எதுக்கு தெரியுமாங்க கர்த்தர்? நான் ஒண்டிங்க ஹீரோயிசம் காட்டுறதுக்கு இல்ல, கர்த்தர் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாருங்க. உங்களை பயன்படுத்த விரும்புறாருங்க, உங்களை பயன்படுத்துறாருங்க. கர்த்தர் உங்களை நம்பி நிற்கிறார். உன் அர்ப்பணிப்பு அநேகருடைய அடையை மாற்ற போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருஷம் என் அர்ப்பணிப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இந்த வருஷம் என் பலிபீடம், அர்ப்பணிப்பு என்கிற பலிபீடத்தை நான் செப்பனிட போறேன் ஆண்டவரே.